சர்மிளா, சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழு தலைவரான TR பாலு தலைமையில் இன்று காங்கிரஸ் கட்சியின் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், செல்வ பிறந்தகை உள்ளிட்டோருடன் இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இன்னும் அறிவாலயத்திற்கு காங்கிரஸ் குழு வரவில்லை. கடந்த 2 மாத காலமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் திமுக தரப்பில் காங்கிரசுக்கு ஒதுக்க விரும்பும் தொகுதிகள் எத்தனை என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. இதே போல காங்கிரஸ் தரப்பிலும் அவர்களுடைய நிபந்தனைகள் குறித்து இன்று முழுமையாக திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் தெரிவிக்க இருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக அவர்கள் KC வேணுகோபால் முதலமைச்சருடனும் கனிமொழி கிரீஷ் சோடங்கருடனும் இந்த முதல் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தையை, அதிகாரபூர்வமற்ற பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார்கள். இதில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்பார்ப்புகள் திமுகவால் இயலும் தொகுதி எண்ணிக்கை மற்றும் என்னென்ன சலுகைகளை கொடுக்க முடியும், என்னென்ன தொகுதிகள் மற்றும் என்னென்ன ராஜ்யசபா MP மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட அம்சங்களில் எவை கொடுக்க முடியும் என்பது குறித்து KC வேணுகோபாலிடமும் கிரீஷ் சோடங்கரிடமும் ஏற்கனவே தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ராகுல் காந்தி உள்ளிட்டோரிடம் ஆலோசனை நடத்திய மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரிடம் ஆலோசனை நடத்திய பின்னர் இன்று காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டுக் குழு திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்கிறது. இது தவிர 11 மணிக்கு SDPI கட்சிக்கு, கடந்த முறை அதிமுக கூட்டணியில் இருந்த SDPI கட்சி இந்த முறை அது திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இதே போல தமிமுன் அன்சாரி, முக்குளத்தோர் புலிப்படை, இது தவிர கொங்கு இளைஞர் பேரவை ஆகிய கட்சிகளோடும் இன்று மாலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இன்று 11 மணி அளவில் SDPI கட்சியிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. அதன் பின்னர் மனிதநேய ஜனநாயக கட்சியிடம் 12 மணிக்கு அறிவாலயத்தில் திமுக கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிகிறது. இதனால் இதே போல ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நிறைவு செய்துள்ள ஜவஹர்லால் தலைமையிலான மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளோடும் இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தற்போதைய தகவல்களின்படி மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைய உடன்பாடு கையெழுத்தாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல SDPI சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு 1 இடமும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 இடங்களும் வழங்கப்பட்டு 2 இடங்களும் வழங்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்று அழைக்கப்பட்டிருப்பதால் இன்றே தொகுதி எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டு உடன்பாடும் எட்டப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதன்படி இப்போது வந்துள்ள தகவலின்படி ஜவஹர்லால் தலைமையிலான மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்களும், சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சிக்கு 1 இடங்களும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 இடங்களும் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படும் இந்த சிறிய கட்சிகளுக்கான தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டு இன்றே அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடனான பேச்சுவார்த்தை இப்போது தீவிரமடைந்திருக்கிறது. இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வரவுள்ள 2 கட்சிகள், ஒன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இன்னொன்று ஜவஹர்லால் தலைமையிலான மனிதநேய மக்கள் கட்சி. இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் 2 இடங்கள் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு 2 இடங்களும், இதே போல SDPI கட்சிக்கு 1 இடமும் ஒதுக்கப்படும். இதே போல தமிமுன் அன்சாரி, முக்குளத்தோர் புலிப்படையின் கருணாஸ் மற்றும் தனியரசு ஆகியோருக்கும் 1 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றே முடிவுகள் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் காங்கிரஸ் கட்சியுடனான பேச்சுவார்த்தை மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் கூட்டணியில் நீடிப்பார்களா நீடிக்க மாட்டார்களா என்ற சர்ச்சை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எழுந்து வந்த சூழ்நிலையில் இன்று அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெறுவது தவிர்க்க முடியாததாகிவிடும். அதனால் அவர்களுடனான பேச்சுவார்த்தையில் அவருடைய முதல்கட்ட நிபந்தனைகள், முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் திமுக தரப்பில் வழங்க உள்ள அந்த தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் மற்ற ராஜ்யசபா சீட் உள்ளிட்டவை 27, 28 அல்லது 1 ராஜ்யசபா சீட் என்று திமுக தரப்பில் வலியுறுத்தப்படுவதாகவும் 30ஐ தாண்டி காங்கிரஸ் கட்சி எதிர்பார்ப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்றைய தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நேற்று முன்தினமும் இதுபோல காங்கிரஸ் கட்சியின் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை. இன்று அந்த பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இப்போது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ள மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய 2 கட்சிகளுக்கும் தலா 2 இடங்களும், SDPI கட்சிக்கு முதலாக திமுக கூட்டணியில் இணைந்துள்ள SDPI கட்சிக்கு 1 இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றே உடன்பாடு எட்டப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்மிளா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.
சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது. தமிமுன் அன்சாரி தலைமையிலான குழு மதியம் 12 மணிக்கு அறிவாலயத்தில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளார். கடந்த முறை திமுக கூட்டணியில் IUML கட்சிக்கு 3 தொகுதிகளும் மமமகவுக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டது. SDPIக்கு 1 தொகுதியும் மமகவுக்கு 2 தொகுதியும் IUMLக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகிறது.